வணக்கம். காயமே உடலே மருத்துவர், காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும். உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும். தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும், கீரை கீரையாக இருக்க வேண்டும். ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல். யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழுமையான ஆரோக்கியமானவர்கள். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை காரணமாக ஆதாரமாக விளங்குவது அவர்கள் உண்ணக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுதான். ஒருவர் சரியான உணவினை தேர்ந்தெடுத்து தவறான முறையில் சமைத்து சாப்பிட்டால் நிச்சயமாக அதனால் நமக்கு பல உபாதைகளை நாம் சந்திக்க நேரிடும். இப்ப சரியான உணவை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை யார் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழுமையான ஆரோக்கியமானவர்கள்ங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தினம் ஒரு கசாயம்ங்கிற தலைப்புல ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களையும், நடமாடு சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளையும் மற்றும் நமது வீட்டுக்கு அருகாமையில் வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய மூலிகைகளையும் கொண்டு கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த கசாயத்தை எப்படி மருந்தாக மாற்றிக் கொள்ளலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் வழியில இன்றைக்கு நாம் ஒரு கசாயம் தயாரிக்க போகின்றோம். இன்றைக்கு தயாரிக்கக்கூடிய அந்த கசாயம் எந்த குறைபாடுகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போகிறது என்று கேட்டால், இன்றைக்கு பெரும்பாலோர் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்ற தலைவலி. தலைவலி என்று சொன்னாலே பலவிதமான வழிகளில் உண்டாகக்கூடிய தலைவலி இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா 12 விதமான தலைவலி உண்டாக ஆரம்பிக்கலாம். பசியினால் உண்டாகக்கூடிய தலைவலி, தலையில நீர் கோர்த்தால் உண்டாகக்கூடிய தலைவலி, எந்தவித காரணமே இல்லாமல் ஒற்றை தலைவலி உண்டாகக்கூடியது. இன்னொரு சில பேருக்கு முறையான தூக்கம் இன்மையினால் உண்டாகக்கூடிய தலைவலி. இன்னொரு சில பேருக்கு நம்ம உடம்புல தசை பிடிப்பினால் உண்டாகக்கூடிய தலைவலி. கொழுப்புள்ள உணவை சாப்பிட்டு அது முறையா செரிமானம் ஆகாமல் அதனால் ஏற்படக்கூடிய தலைவலி. தீராத மல சிக்கலினால் உண்டாகக்கூடிய தலைவலி. அதிகப்படியான உடல் உஷ்ணத்தினால் உண்டாகக்கூடிய தலைவலி. சைனஸ் பிரச்சனையுடன் கூடிய தலைவலி. ஒரு சில பேர்த்துக்கு தலைவலிக்கும் பொழுது வாந்தி வருகின்ற உணர்வு வாந்தி வந்து தலைவலி நின்றுவிடும். இன்னொரு சில பேருக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்தால் அவர்களுக்கு உண்டாகக்கூடிய தலைவலி. இன்னும் ஒரு சில பேருக்கு தோள்பட்டை மற்றும் கழுத்து வலி ஏற்பட்டு அதனால் உண்டாகக்கூடிய தலைவலி. இப்படி தலைவலி பலவிதமான வழிகளில் உண்டாகக்கூடிய எந்த விதமான தலைவலிகளாக இருந்தாலும்
அந்த தலைவலியிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு அற்புதமான கசாயம்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற கசாயம். அப்ப இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற கசாயத்திற்கு என்ன பெயர் என்று கேட்டால் நிலாவரை அதிமதுர கசாயம். நிலாவரை அதிமதுர கசாயம். இது எந்த குறைபாடுகளை எல்லாம் போக்கும் என்று சொன்னோம்? தலைவலி, ஒற்றை தலைவலி அனைத்திற்கும் உடனடி நிவாரணத்தை தரக்கூடியது. அப்ப இந்த கசாயத்தை செய்வதற்கு தேவையான பொருட்கள் நில ஆவரை பொடி ஒரு 5 கிராம் அளவுக்கு, அதிமதுர பொடி ஒரு 5 கிராம் அளவுக்கு, சோம்பு ஒரு 5 கிராம், சீரகம் ஒரு 5 கிராம். அப்போ இந்த நிலாவரை அதிமதுர கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 4. எவை? 1 நிலாவரை, அதிமதுரம், சோம்பு, சீரகம். எவ்வளவு எடுத்துக்கணும்? இந்த 4ம் தலா 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்தாச்சா? இப்ப இதை வைத்து நாம் கசாயம் செய்யணும். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல அந்த சோம்பு மற்றும் சீரகத்தை போட்டு லேசாக வறுத்து கொள்ள வேண்டும். வறுத்ததுக்கு பின்பு அந்த நிலாவரை பொடியையும் அதிமதுர பொடியையும் அதனோடு சேர்த்து 4 டம்ளர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து 2 டம்ளர் அளவாக சுண்ட வைத்து இறக்கி வைத்து கொள்ள வேண்டும். கசாயம் செய்யக்கூடிய முறை என்ன? பாத்திரத்துல சோம்பு சீரகத்தை போட்டு லேசாக வறுத்து அதனோடு நிலாவரையும் அதிமதுரத்தையும் பொடியையும் போட்டு 4 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து 2 டம்ளர் அளவாக சுண்ட வைத்து இறக்கி வைத்து கொள்ள வேண்டும். அப்ப கசாயம் செய்யக்கூடிய முறை தெரிஞ்சிருச்சா? இப்போ இந்த கசாயத்தை யார் குடிக்க வேண்டும்? எந்த குறைபாடு உள்ளவர்கள் குடிக்க வேண்டும்? எப்பொழுது குடிக்க வேண்டும்? அப்ப தலைவலி, எந்த தலைவலி ஏற்பட்டாலும், அப்ப இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யறோம்? தலைவலி உண்டானால் அருகில் உள்ள மருந்து கடைக்கு சென்று தலைவலி மாத்திரை தனக்கு தானே சுயமாக வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த மாத்திரையினால் நமக்கு பலவிதமான கெடுதல்கள் உண்டாகும். அப்ப அந்த மாத்திரைகளை தவிர்த்து விட்டு யார் ஒருவர் தலைவலியோ அல்லது ஒற்றை தலைவலியினால் துன்பப்படும் பொழுதோ நாம் சொன்ன இந்த வழிமுறைகள்ல கசாயம் தயாரித்து அந்த 2 டம்ளர் கசாயத்தை சிறிது சிறிதாக கொஞ்சம் உமிழ்நீரோடு சிறிது சிறிதாக உமிழ்நீரோடு கலந்து குடித்து கொண்டு வர வேண்டும். அப்போ ஒருவருக்கு ஒரு தடவை குடித்தாலே அந்த தலைவலி உடனடியாக நிவாரணத்தை அளிக்கும். இன்னும் தேவைப்பட்டா ஒரு 4 மணி நேரம் ஒரு தடவை குடித்தும் மறுபடியும் தலைவலி தொடர்ந்து கொண்டு இருந்தால் ஒரு 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் கழித்து மறுபடியும் இந்த முறையில கசாயம் வைத்து கொண்டு குடித்து வந்தால் தலைவலியிலிருந்து உடனடி நிவாரணத்தை பெறலாம். அப்ப யார் ஒருவர் தலைவலிக்கு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த நிலாவரை அதிமதுர கசாயம் மிக பயனுள்ளதாக இருக்கும். மாத்திரையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு அற்புதமான வழிமுறையாக இருக்கும். அப்போ எப்பொழுது நீங்க தலைவலியோ ஒற்றை தலைவலியோ துன்பப்படும் பொழுது உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான கசாயம்தான் இன்றைக்கு நாம் பார்த்த நிலாவரை அதிமதுர கசாயம். அப்போ இந்த குறைபாடு உள்ளவர்கள் இந்த கசாயத்தை தயார் செய்து குடித்து பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் நாம் இதனை தெரியப்படுத்துவோம். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு பொருட்களை கொண்டு கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.